ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதி நல்லதா? இந்த அஷ்டமி திதியில் என்னென்ன செய்யலாம்? வளர்பிறை அஷ்டமி என்ன? தேய்பிறை அஷ்டமி என்றால் என்ன? இதையெல்லாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக வியாழக்கிழமை அன்று வரக்கூடிய அஷ்டமி திதி வளரும் தன்மை கொண்டது என்கிறார்கள். அதை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம், வாருங்கள். வியாழன் அன்று வரக்கூடிய அஷ்டமி திதி வளரும் பலனை தரும் தன்மையுடையது என்கிறார்கள் ஜோதிடர்கள். அட்சயம், அதுதான் வளரும் தன்மையுடையது. அஷ்டமி அன்று வழிபட வேண்டிய பெண் தெய்வம் இது. அஷ்டமி என்பது நல்ல நாள் தானா என்பதை நாம் பார்க்க போகிறோம். அஷ்டமி திதியில் தான் கிருஷ்ணர் பரமாத்மாவாக அவதரித்தார். தேய்பிறை அஷ்டமி திதியில் பைரவர் அவதாரம் எடுத்தார். துர்காஷ்டமி என்பது மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. துர்க்கை பிறந்ததும் அஷ்டமி திதியில் என்பதால் அம்பிகைக்கு மிகவும் அஷ்டமி நாள். சத்ரு எதிரி, ரோகம் வியாதி, ருணம் கடன், ஆவி போன்ற அமானுஷ்யமான சக்திகளால் உண்டான தொல்லைகள், சித்த பிரமை, பில்லி, சூன்யம், ஏவல், பரம்பரையில் ஏற்பட்ட சாபங்கள், நாகதோஷம், புத்திரதோஷம், இன்ன பிற குறைகளாலும் அவதிப்படுபவர்கள் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும் வருகின்ற சர்வ சக்தி படைத்த இந்த துர்காஷ்டமி நாளன்று விரதம் இருந்து தங்கள் சக்திக்கு இயன்ற அளவில் துர்க்கைக்கு பூஜை செய்து வழிபட சர்வ தோஷங்களும் விலகி வாழ்நாளில் வளம் பெறுவார்களாம். இந்த நாளின் மகத்துவம் என்பது இதுதான். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஓம் சக்தி துர்கா தேவி திருவடிகள் சரணம் என்று நீங்கள் அன்று சொல்ல வேண்டும். அஷ்டமியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் நாம் இனி அடுத்து வரும் பகுதியில் பார்த்து கொள்ளலாம். அதாவது ஒரு மாதத்தில் வளர்பிறை காலத்தில் 14 திதிகளும் தேய்பிறை காலத்தில் 14 திதிகளும் என 28 நாட்கள் வருகிறது. மீதம் 2 தினங்களில் ஒன்று அமாவாசை, மற்றொன்று பௌர்ணமி என மொத்தம் 30 நாட்கள். இதுதான் ஒரு மாதம் என்பது. இந்த திதிகளில் அஷ்டமி திதியும் ஒன்று. இந்த அஷ்டமி திதி சந்திரனின் வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலத்தில் 8வது தினமாக வருகிறது. பொதுவாக ஜோதிடம் மற்றும் எண் சாஸ்திரம், கணித சாஸ்திரத்தின்படி 8 என்பது சனி பகவானின் ஆற்றல் கொண்ட ஒரு எண். புராண இதிகாசங்களின்படி சனி பகவான் ஒரு நீதி தேவன். அவரை எவரும் ஒரு சிறிய அளவு தீவினை புரிந்திருந்தாலும் அதற்கான தண்டனையை அவர் உடனே வழங்கி நீதியை நிலைநாட்டி விடுவார். இதன் காரணமாகத்தான் சனி பகவானையும் அவரின் ஆற்றல் கொண்ட 8ஆம் எண்ணையும் கண்டு பெரும்பாலானோர் கலக்கமடைகிறார்கள். அப்படிப்பட்ட சனி பகவானின் தாக்கம் இந்த அஷ்டமி திதியில் ஏற்படும். பொதுவாக வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலத்தில் வரும் எந்த ஒரு அஷ்டமி திதியிலும் சுப காரியங்களை யாரும் செய்வதில்லை. ஆனால் இறை வழிபாடுகள் செய்ய வளர்பிறை அஷ்டமி மற்றும் தேய்பிறை அஷ்டமி இரண்டும் சிறப்பான ஒரு நாள். வளர்பிறை அஷ்டமியில் செல்வம் பெருக திருமாலின் இதயத்தில் விற்றிருப்பவளான லட்சுமியையும், தேய்பிறை அஷ்டமியில் சனி பகவானின் தோஷத்தை நீக்க பைரவர் வழிபாட்டையும் செய்ய வேண்டும். ஆக இந்த அஷ்டமி திதி என்பது மிக முக்கியமான ஒரு திதிதான். அதேபோல் இந்த வியாழக்கிழமை அன்று வரும் அஷ்டமி திதி வளரும் தன்மையை, அதாவது அட்சயம் போன்று, அட்சய பாத்திரத்தை போன்று வளரும் தன்மையை கொண்டது. இந்த அட்சய திதியில், அதாவது இந்த அட்சய தன்மை கொண்ட வியாழக்கிழமை வரும் அஷ்டமி திதியில் என்னென்ன செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, எதை செய்தால் நல்லது, அதாவது அதிலேயே வளர்பிறை அஷ்டமி திதி, தேய்பிறை அஷ்டமி திதி, இந்த இரண்டிலும் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதைத்தான் இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம். இந்த அஷ்டமி திதியை பற்றி இன்னும் பல அற்புதமான தகவல்களை தொடர்ந்து வரும் வீடியோ பதிவுகளில் பார்ப்போம். இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.